வாங்க கிழங்கு வைப்போம். இப்போ வெட்டிக்கிருக்காரு பாருங்க. கையில் மட்டும் வெட்டிக்காத. வாங்க எல்லாம் ஈஸியாக சாப்பிடலாம் வாங்க. ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம இன்றைக்கி ஈச்சங்கிழங்கு சும்மா கிட்ட வந்தான். பேடி சுத்தம் பண்ணிட்டு வந்து ஈச்சங்கிழங்கு ஃபுல்லாக பிடிங்கி கிலோ ஓட்டுருந்தாங்க. அது எடுத்துகிட்டு வந்துட்டோம். 2 கிழங்கு இங்கே வருங்க. இதா நல்லா முறையான கிழங்கு 2 கிழங்கு. இன்றைக்கி எப்படி வெட்டி சாப்பிட்லாம் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி வெட்டுறோம்னா. வாங்க கிழங்கு வைப்போம். கிழங்கு உரிச்சுக்கிருக்காப்புல. நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். இவர் எக்ஸ்பர்ட் இருக்காப்புல. கிழங்கு நல்லா உரிச்சு கொடுத்துருவாப்புல. திங்கிறதுக்கு மட்டும் வந்துடுவேன். நம்ம எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் தெரியும். கொஞ்சம் நெஞ்சம் தெரியுமா? நம்ம சொல்கிறேன், நம்பிடாதீங்க சொல்கிறத. ஆமாம், நம்ம கொஞ்சம் நெஞ்சம் தெரியும், அவ்வளோதான். ஆமாம், நல்லா கிழங்கு வெட்டி கொடுப்பாப்புல. நீங்களாம் வேணும்னா சொல்லுங்கள். எங்கள் ஊரில் அதிகமாக ஏகப்பட்டது இருக்குது. ஆமாம், நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது வேணும்னு. எங்கள் ஊர் இதை சொல்கிறேன், வேணும்னது நல்லா 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 சாப்பிட்லாம். இன்றைக்கி ஏகப்பட்ட தூர் வேலி சித்தனம் சொல்லி இன்றைக்கி ஏகப்பட்ட தூர் புளியும் போட்டுருக்கா. 2 கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தான். 2 கிழங்கு போதும்னு. ஆமாம், இன்னமும் ஏகப்பட்டது இருக்குது. ஆமாம், நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை யாரை கிழங்கு வேணும்னு சொல்லுங்கள். ஏகப்பட்ட கிழங்கு இருக்குது. நல்லா நல்லா வரும், நல்லா சாப்பிட்டு போகலாம். ஃப்ரீயாக 2 நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பான். வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். இப்போ மஞ்சளாக இருக்குது, வெட்ட முடியல. யாரா கையை வச்சு சும்மா இருக்காம அடிச்சுக்க புரிஞ்சு பார்த்தே உடச்சுக்கிட்டேன். புதுசாக இது வாங்கி நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு ஸ்டிக்கு வாங்கியிருந்தேன். பழைய ஸ்டிக்கு ஒருங்கி போச்சு. நாள் புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன். அது ரொம்ப வெயிட்டான பார்த்து வாங்கிட்டேன். ரொம்ப நார்மல் இல்லாமல் அது செல்லு மாட்டோம். செல்லே அலம்புது. ரொம்ப பெருசாக வாங்கிட்டாங்க. நானும் இன்னைக்கு வெட்டிடுவாரான்னு தெரியலை. ஆட்டுக்குட்டி பண்ணு இந்த ஒருத்த அவன் வெயித்தனமாக வெட்டுறாப்புல. உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டாப்புல. இன்னொரு அருவா எடுக்காமட்டான். அருவா சரியில்லாமல். அது நான் தான் முத வெட்டிக்கிருந்தேன். அப்போ வாங்கி வெட்டுறாப்புல. அருவா நல்ல அருவா கொண்டாடாம விட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்பவே சொன்னேன், நல்லவரை எடுத்துகிட்டு வாடான்னு. கேட்க மாட்டேங்கிறேன். இருக்க தானே இப்போ கொண்டா அப்படி. நான் அருவா தீட்டமாக நல்லா விட்டேன். தீட்டுற மாதிரி இல்லை. நீங்கள் உங்களாம் இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கேன், கமெண்ட் பண்ணுங்கள். அதான் சாப்பிட்ருப்பாங்கப்பா. சிட்டியில் டவுனில் இருக்கவங்க சாப்பிட மாட்டிருக்காங்க. கிராமத்தில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. கிராமத்தில் உள்ளவளுக்கு பாம்பி இது எல்லாருக்குமே தெரியும். சிட்டியில் இருக்கவங்க அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. சாப்பிட்டுருப்பாங்க, கடையில் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. ஆமாம், ஈஸியாக நம்ம காட்டுகளே ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி சாப்பிட்றான். ஆமாம், என்னடா பிச்சுரியா? அதுதான் ட்ரை பண்ணிக்கிறீங்க. இந்த பண்ணாடி பெஸ்ட் எடுக்கணும் கொடுக்கணும். இந்த பண்ணாடியை வெறுத்தனா பிச்சுறாப்புல. ஆமாம், வேறு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதுவா சைடில் அது வள போச்சு. மேலே அப்போ மண்ணை தெறிக்கி விடாப்புல. அதுக்கு என்ன சொல்கிறேன். நல்லா தீயரிக்க தேவைப்படும். கறி வறுத்தா நல்லா வந்து பண்ணாட நல்லா இருக்கு. அதுக்கு ஈச்சங்கணக்கு பண்ணாடா. இப்போ தென்னை மத்து போய் தாண்ட வைப்பாங்க. நம்ம கைக்கு கிடைக்கிறது இருக்கணும். என்ன அது? அது என்னமோ ஆகிட்டு இருக்கு.
கிழங்கு இருக்கா? கிழங்கு உள்ள இல்லை இல்லாமையாக இருக்க போது ஏன்டா? அதானே தூள் பெருசாகத்தே இருக்குது. இதை விட இது கிழங்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது கையை மட்டும் உருவாக்கும் நல்லா பார்த்தாங்க. அதுவும் நல்ல வளர்ந்தா நல்லா வெட்டலாம். 6 ரூபா சரியில்லை, 6 ரூபா போச்சு. கிழங்கு வெட்ட முடியலன்னு சொல்லி அந்த ஓரம் எங்களுக்கு போய் மரத்தை வச்சு வெட்டுறது கொண்டு போயிட்டாப்புல. நம்ம வெட்டி கொண்டு வந்துடுவாப்புல, அந்த ஒரு மரத்தில் வச்சு வெட்டிக்கிறாப்புல. நாங்கள் வெட்டினு நினைப்பீங்க, நாங்கள் வந்து வெட்டலை. பார்த்தாலே தெரியும் பாருங்க, வேறு கீரமாக இருக்கு பாருங்க. பாருங்க சரிதான்ல, வேறு கீரமாக இருக்கு. அப்படியே தூரோட பிடிங்கி போட்டு போயிட்டாங்க நிறையா. ஏகப்பட்டது கிடக்கு. நாங்கள் இப்போதைக்கு 2 கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். சாயந்தரம் போய் நல்லா வெட்டி சாப்பிட்றலாம். சாயந்தரம் பெரிய இறால் எடுத்துகிட்டு போனிருந்தாரு, அவங்க சின்ன இறாலும் சரியில்லை. நான் வெட்டிட்டியா? வெட்டிட்டியா? வெட்டினா கொண்டுட்டு வா. வெயிட் பண்ணேன். ஆ செல்ல கொண்டாங்கட்டு இப்போ வெட்டிக்கிருக்காரு பாருங்க. வெட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கட்டை கிடச்சதுனால ஈஸியாக கொஞ்சம் வெட்டி விட்டான். அது வெட்டுறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு செடிக்கில் வந்து வெட்டிக்கிருக்கேன். ஆமாம், நம்ம கட்டை கிடைக்கல. கட்டை கிடைக்காம செடிக்கு வந்து வெட்டிக்கிருக்காப்புல. ஆனந்தூடு இப்போலாம் அது உதிர பழம் காமிக்கும். இதில் இந்த அது வருங்க, இந்த இதில் வந்து ஆனம்பழம் காய்க்கும். இதே மாம்பழம் இந்த மாதிரி பழுக்க வைக்கிறதுக்கு, சீத்தாப்பழம் மாம்பழம் பழுக்க வைக்கிறது உதவும் இந்த செடியை. என்ன வெட்டி எடுத்து கிழங்கு வெட்டி எடுத்துருவியா? என்ன கட்டை வந்து பார்த்து வெட்டுப்பா. கை இங்கே வெட்டுறன்னு சொல்லி கையில் அந்த கட்டையை பாய விட்டாப்புல. கட்டையாக முள்ளான்னு தெரில, என்னமோ பாயப்பட்டுச்சு. என்னன்னு யாருக்கு தெரியும். நீ அப்படியே வெட்டி விட்டிப்பா, பட்டையை மட்டுடுறா. பன்னாடை உரிச்சுக்கு இருக்காப்புல. நீ பிடுங்குற ஆணிப்பெலாம் தேவையில்ல ஆணியை. நம்மளுக்கு ஒரு பேர் வந்து பூமி ராஜா. பூமி ராஜா என்னப்பா பண்ணுறீங்க? கேமரா பேர் வந்து சிவா. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பேர் பூமி ராஜா. நாங்கள் வந்து இவனை வந்து பூமின்னு கூப்பிடுவோம். நிறைய பேர் கேட்டீங்க இவர் பேர் என்ன பேருன்னு. உண்மையான பேர் ஒரு பேர் வந்து பூமி ராஜா. அவனோட பேர். இன்னும் 2 பேர் இருக்காங்க நம்ம சேனலுக்கு. அவங்க 2 பேர் வந்து நைட்டு வேட்டைக்கு அதிகமாக வருவாங்க. நைட்டு வீடியோவுக்கு தான் அதிகமாக வருவாங்க, பகல் வீடியோவுக்கு அதிகமாக வரமாட்டாங்க. நைட்டு வீடியோக்கு மட்டும் கூப்பிட்டா வந்துடுவாங்க அவங்க 2 பேரும். மீன் பிடிக்க போகிறோம், நண்டு பிடிக்க போகிறோம், அந்த மாதிரி வீடியோக்கு மட்டும் தான் அவங்க வருவாங்க. டேய் கிழங்கடா நீ வெட்டுறது. கிழங்கு எனக்கு தெரியுதா? அது வந்து உரிச்சிருவியா? நீ அதையும் உரிச்சிருவியா? கிழங்கோ? ஆமாம். கிழங்க பிடிங்கி தின்னுக்குறாப்புல. இந்த பாதி வச்சாச்சு. நேற்று வச்சுக்கலாம். இந்த இங்கேருந்து ரொம்ப திறமலாம் இல்லை, இதுக்கு வந்திருக்காப்புல. இந்த இன்னொரு கிழங்கு இதை வேறு உரிக்கணும். இதை உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இதை உரித்து எனக்கு திங்கிறது. கிழங்கை உரிச்சு கொண்டு இருக்கிறாப்புல. ஏன்னா கேமராமேனை கீழே விழுக தட்டியாவது. யூடியூப் சேனல் ஓனர் கிழங்கு வெடிக்கிருக்காப்புல. இந்த பாய் விட்டுட்டான். கொஞ்சோண்டு இருக்குது. ஆனால் அதில் கிழங்குதே எந்தெந்தில் இருக்குதில்ல, பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கான்னு தெரியலை.
கிழங்கு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கு. பார்த்துட்டியாங்க? ம். அதெல்லாம் பார்த்து போடுற. ம். மோசமான ஆளாக இருக்கேன். எல்லாம் பார்த்து போடுறேன். இந்த கிழங்கு நெருக்கி வந்துருச்சு பக்கத்தில். அருவா வச்சு வெட்டிக்க. கையில் மட்டும் பார்த்து வெட்டுப்பா சாமி. கையில் வெட்டுறோம், கையால் வெட்டிக்கிறாத. அது ஒரு வகை எடுத்துட்டான். இந்த பால் எடுத்துட்டான். இந்த பழத்தில் நல்லா இருக்குங்க. பாலையை பிடிங்கி தின்னுக்கிறாப்புல. பாலையோட விட மாட்டேங்கிறேன். கிழங்கு விட இந்த பால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. வெட்டி எடுத்துருவா அப்படின்னு நினைக்கிறேன். நீ உரிக்காத. அந்த வெள்ளைக்கு மேலே இருக்கிறத வெட்டிடு. வெள்ளைக்கு மேலே இருக்கிறத அப்படியே வெட்டிடு. ஒன்றுமே இருக்காதா நீ இதில்? அதில் ஒன்றும் இருக்காது. இங்கிட்டே அப்படி வெட்டினதுலேயே வெட்டு. இந்த கையில் மட்டும் வெட்டிடாத. அதெல்லாம் பற்ற மாட்டேன். அதில் பாரு கிழங்கு இருக்கானே வெட்டினதில். இங்கே வெட்டி போட்டிருக்கா அதில். அதோட கடைசியாக பாரு கிழங்கு இருக்கா. அதில் பாரு கீழே இருக்க விழுந்ததில் பாதி கிழங்கு இருக்குடா அதுக்குள்ள. இருக்கா? அதை இப்போ குறுக்க வெட்டுறேன்டா. அப்படி வெட்டி பறக்கக்கூடாது. அங்கிட்டு பறந்து சார். அதேங்க உள்ளே இருந்தது. இது போச்சே. இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓடைங்களும் இருக்கு. இந்த கிழங்கை எடுத்துட்டியா? அந்த கிழங்கை காமி. அது கிழங்கு இல்லை. இப்போதான் கிழங்கு வெட்ட போக வேண்டாம். இந்த வாங்க. இது எப்போவுமே கிழங்குதேன். உள்ளே இருக்கப்பெல்லாம் கிழங்குதேன். கிழங்கு மேவ லெவல் டேஸ்ட் இருக்குது. இதை நீங்களே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வாங்க எல்லா ஈச்சங்களும் சாப்பிடலாம். வாங்க நண்பர்கள் போக வாங்க. சொல்லு. இன்னும் கிழங்கு இருக்குது. அதை வெட்டி சாப்பிட்டா வீட்டுக்கு போவோம். நாங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் சாப்பிடுவோம். மைனா வேற கத்துது. நம்ம காட்டுக்குள்ள எல்லாம் தானே இருக்கேன். பாம்பு வச்சுட்ட. சுற்றியும் பாருங்க எப்படி இருக்குண்ணே. சுற்றியும் காடுதேன். சுற்றியும் காடாதே இருக்கும். காட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்கான். ஒரு கரை மாதிரி இருக்கு பாருங்க. கரையில் உட்காந்துருக்கான். இல்லை பெருங்காரை அதில் உட்காந்துருக்கான். உட்காந்து தின்னுக்கிருக்காப்புல நம்ம ஆள். ஆமாம் நல்லா திங்கிறாப்புல. திங்கிட்டேன். கிழங்கு ஒரு வேலையை வெட்டி கொடுத்துட்டாப்புல. நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்குது கிழங்கு. வேறு லெவலில். நீங்களும் அந்த மாதிரி கிழங்குலாம் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லுங்கள். கிராமத்தில் இருக்கோ எல்லோரும் சாப்பிட்ருப்பா. சிட்டியில் இருக்கோ அந்தளவுக்கு சாப்பிட்டுக்க மாட்டாங்க. நல்லா அருமையாக இருக்குது கிழங்கு. இன்னும் கிழங்கு இருக்குது. அது இருக்குது. இன்னொன்று இருக்குன்னா வச்சுருக்காப்புல. அதையும் வெட்டி சாப்பிட்டு தான் நீ வீட்டுக்கு போகிறது. அப்போ தோணுது ஏன்னா 2 கிழங்கு எடுத்து வந்தோம்னே. நல்லா அருமையாக இருக்குது. இன்னும் கிழங்கு நிறைய கிடக்கு. சாயந்தரமே நல்லா வெட்டி சாப்பிட வேண்டியதேன். பாருங்க கிழங்கு. இதுதான் கிழங்குது உள்ள. ஆமாம், இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.